ஹே விடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கின்னை டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெமெடி வந்து நீங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வயசு கம்மி தான். பட் என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட்டன் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் இந்த ரெமெடியை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த ரெமெடியை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை எங்க மாத்துறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ரெமெடியை பண்றது வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லயே பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெமடியும் கூட. இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹாஃப் டொமேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஹாஃப் டொமேட்டோவில் உள்ள ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் வந்து பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து தயிர் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா மில்க் இதில் நீங்கள் எது உங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணால் ஒத்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளா தாங்க இருக்கும். மொத்தமே 3 இன்கிரீடியன்ட் தான் இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெமடி வந்து உங்க ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணியும் கொடுக்கும். பிளஸ் உங்க ஸ்கின்னை வந்து ஃபேரா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் அப்ளை பண்ணுறனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லூஸான ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து ஏஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அவங்களோட ஸ்கின்னும் வந்து மெயின்டைன் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ஸ்கின் லூஸாக இருக்கும், கொஞ்சம் டைட்டனாக இல்லாமல். அப்படி உள்ளவங்களெல்லாம் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்களால் ரெகுலராக அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது தான். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற முல்தானி மட்டி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களோட அந்த லூஸான ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி நல்லா எங்கே மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முல்தானி மட்டி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம்ஸும் குறையும். அண்ட் ஆயில் ஸ்கின் டைப் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து அந்த ஆயில்னஸை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த முல்தானி மட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். பிளஸ் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னையும் ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த டொமேட்டோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கிற தயிர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா வச்சுக்கும். இப்ப இந்த பேக்க நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு 20 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி டைம் ஆயிருச்சு. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபேஸ வாஷ் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணிய உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுங்க. ஏன்னா, முல்தானி மட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லா டைட்டா நம்ம ஸ்கின்ன வந்து புடிச்சு இழுக்கும். அந்த மாரி இழுக்கும்போது தான் நம்மளோட அந்த லூஸான ஸ்கின்லாம் நல்லா டைட்டன் ஆகும். உங்க ஸ்கின்னும் வந்து நல்லா யங்காவும் இருக்கும். இப்ப வந்து என்னோட ஸ்கின் ஃபுல்லா நல்லா வாட்டர வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி உங்க ஃபேஸ வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்னும் வந்து நல்லாவே பிரைட்டனிங்கும் ஆகும். அதே நேரத்தில உங்க ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நான் முன்னாடியே சொன்ன மாரி, உங்களால ரெகுலரா அப்ளை பண்ண முடியல அப்டின்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது கண்டிப்பா இத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ன சீக்கிரமாவே அந்த யங்கான லுக்குக்கு வந்து கொண்டுட்டு வந்துரும். இந்த பேக்க வந்து ஸ்கின் லூஸா இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அப்டிலாம் இல்லங்க. இந்த பேக்க வந்து நீங்க நார்மலாவே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஸ்கின்ன நல்லாவே பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும்.
அந்த அளவுக்கு இந்த பேக் வந்து ஒரு சூப்பரான பேக்ன்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த பேக்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனும் ஆகுது. அண்ட் இந்த பேக்க நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணா உங்க ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பேக்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே மாரி இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். See you next video. Take care. Bye bye.